வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம உடல் பலத்துக்கும் எலும்பு வலுவுக்கும் சத்தான ஒரு மில்லட் தோசை பார்க்கலாங்க. கம்பு கேழ்வரகு தோசை கூடவே வேர்க்கடலை சட்னியும் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குழந்தைகள் முதல் பெரியவர்களை செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும், நல்லதும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சத்தான கம்பு கேழ்வரகு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போங்க. ஒரு சின்ன பவுலில் அரை கப் அளவு கேழ்வரகு, அரை கப் அளவு கம்பு இது போட்டுட்டு அதே அரை கப் அளவு பச்சரிசி அதை சேர்த்து போட்டுடலாங்க. இன்னொரு பவுலில் ஒரு அரை கப் அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டுமே கழுவிடுவோம். 2 தடவை நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு நல்லா 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. காலையில் ஊற வச்சா நம்ம ஈவினிங் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதே போல் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதும் நம்ம ரெண்டுமே சேர்த்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சுது. 6 மணி நேரம் கழித்து நான் அதை ரெண்டுமே சேர்த்து அங்கே போட்டேன். கூடவே உளுந்தும் சேர்த்து போட்டுருவோம். போட்டு நல்லா மழை நல்லா நைஸாக அரைச்சிருவோங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்து வச்சுட்டு கூடவே இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கரைச்சி வச்சுருவோம். அது மறுநாள் தான் நம்ம தோசையாக ஊற்றணுங்க. நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரட்டும். நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மறுநாள் பார்க்கலாம், நல்லா புளிச்சிருச்சுங்க. நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம், தோசை சுட ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வேர்க்கடலை சட்னி அதை அரைச்சிக்கலாங்க. ஒரு அரை கப் அளவு வேர்க்கடலை அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் உரித்து எடுத்து வச்சிட்டேன். இதில் 3 வரமிளகாய் எண்ணெய் ஊற்றி கடாயில் வறுத்துட்டு கூடவே ஒரு 6 பூண்டு பல் அதையும் சேர்த்துட்டு வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய், புளி, உப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு வறுத்த வேர்க்கடலை தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டு மொத்தமாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இது கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு சட்னி மேலே ஊற்றிடலாங்க. சூப்பரான வேர்க்கடலை சட்னியும் தோசைக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் தோசை மாவில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் திக்காக இருந்ததால் நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு தோசை கல் அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி தடவிட்டு 1.5 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு நல்லா மெலிசாக ஊற்றிடலாங்க. கிறிஸ்பியாகவும் நல்லா முறுமுறுன்னு வந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ்டிலையும் எல்லாம் இழைச்சிட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து சர்வ் பண்ணலாங்க. அருமையான சத்தான கம்பு கேழ்வரகு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான மில்லட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது சின்னவங்க முதல் பெரியவங்களுக்கெலாம் நிறைய செய்து கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய கால்சியம் சத்துள்ள இந்த கம்பும் கேழ்வரகும் வச்சு நம்ம இந்த போல் தோசையெல்லாம் சேர்ந்து கொடுக்கலாங்க. உடல் பலத்திற்கும் எலும்பு வலுவுக்கும் ரொம்ப நல்லது. போன் வெயிட் எல்லாம் கூடணுன்னா நம்ம இதை போல் தோசையெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் இந்த டேஸ்டான மில்லட் தோசை இந்த போல் மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.